டெல்லியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நடைபெறும் அரசியல் சாசன தின விழாவில் பிரதமர் மோடி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முழு வசதிகளும் அளிக்கப்பட வேண்டும். இது ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை உரிமை. அதை அரசியல் சாசனத்தின்படி நாம் செய்தே ஆக வேண்டும். இதற்காக இந்த அரசாங்கம் பல திட்டங்களை உருவாக்கி இருக்கிறது. அதில் முக்கியமானது இலவச எரிவாயு திட்டம், இலவச எரிவாயு இணைப்பு திட்டம். அது மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்களுக்கு காப்பீட்டு வசதியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா சமயத்தில் கூட கடந்த பல மாதங்களாக கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவசமான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. பிரதம மந்திரியுடைய ஏழைகளுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டம் மூலமாக அவர்களுக்கு இலவசமாக தானியங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. वो कहते हैं citizens, men and women equally have the right to an adequate means of livelihood. அரசியலமைப்பு திட்டம் சரியாக கூறியிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். ஆண் பெண் இருப்பாளரையும் சமமாக கருத வேண்டும். देश का गरीब அதை இந்த அரசாங்கம் முழு மூச்சாக எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. उसे इक्वालिटी और इक्वल अपॉर्चुनिटी मिलती है. எப்பொழுது எப்படிப்பட்ட சமமான வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது உலகம் முழுவதுமாக மாறிவிடும். पटरी वाले भी बैंक क्रेडिट की व्यवस्था से जुड़ता है तो उसको இதன் மூலமாக ஒவ்வொரு சாமானிய ஏழை குடிமகன் கூட வங்கிகளின் மூலமாக பயனடைகிறார். ध्यान में रखते हुए पब्लिक प्लेसेस, पब्लिक ट्रांसपोर्ट और दूसरी सुविधाओं का निर्माण होता है. जब उन्हें விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு பொது போக்குவரத்து வசதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. आत्मविश्वास जगता है. இதன் மூலமாக அவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்திருக்கிறது. அவர்களுக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பும் அளிக்கப்படுகிறது. அவர்களுடைய செயல்களுக்காக அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதனால் அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கிறது. महानुभाव, सबका साथ, सबका विकास, सबका विश्वास, सबका பெரியோர்களே, அனைவரும் ஒன்று சேர்ந்து நாட்டை முழு மூச்சோடு முழு முயற்சியோடு முன்னெடுத்து செல்ல வேண்டும். विकास में भेद नहीं करती. அரசியலமைப்பு சட்டம் எந்த மனிதர்களுக்கும் வேறுபாடு பார்ப்பதில்லை. आज गरीब से गरीब को भी இன்று क्वालिटी इंफ्रास्ट्रक्चर तक वही एक्सेस मिल रहा है அடித்தட்டு மக்களுக்கு கூட साधन संपन्न लोगों तक सीमित था. आज लद्दाख தேவையான வசதிகள் கிடைக்கிறது. எப்படிப்பட்ட வசதிகள் பணக்காரர்கள் அனுபவிக்கிறார்களோ அப்படிப்பட்ட வசதிகள் அடித்தட்டு மக்களுக்கு கூட கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். मेट्रो शहरों पर है. लेकिन इन सब के बीच मैं एक और बात की तरफ आपको ध्यान दिलाऊंगा. மாநகரங்களில் என்னென்ன வசதிகள் கிடைக்கிறதோ அந்த வசதிகள் கிராமப்புற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று முழு முயற்சி எடுத்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. किसी एक वर्ग के लिए, किसी एक छोटे से टुकड़े के लिए कुछ करती है तो बड़ी उदारवादी कहलाती है. ஒரு சிறிய சமூகத்திற்கு நாம் என்ன முயற்சி செய்கிறோமோ, என்ன முன்னேற்றத்தை அவர்களிடம் கொண்டு வருகிறோமோ அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கிறது. कभी कभी हम देखते हैं. ஆனால் நான் கூறுகிறேன், பலமுறை நான் இதை பார்த்திருக்கிறேன்.
எப்பொழுது அரசாங்கம் की भलाई का कोई काम करता வளர்ச்சி பாதையில் மக்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறதோ அது அனைத்து மக்களுக்கும் है। सरकार सबके लिए करती है, சமமாக हर नागरिक के लिए கிடைக்க வேண்டும். है। அரசாங்கம் அனைவருக்கும் சேர்த்துதான் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை உருவாக்குகிறது. तो नहीं दिया जाता, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்காகவோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காகவோ அது செயல்படுத்தப்படவில்லை. सरकार की योजनाओं से कैसे हर वर्ग का, हर राज्य का அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு திட்டங்களும் से भला हो रहा है, அனைத்து வர்க்கத்தினருக்கும் उतना ध्यान பயனளிக்க வேண்டும். पिछले 7 वर्षों में கடந்த 7 வருடங்களாக बिना நாம் भेदभाव के எந்த விதமான வேறுபாடு பார்க்காமல் विकास के हर व्यक्ति, हर वर्ग வளர்ச்சி பாதையில் அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும். ஒவ்வொருவரையும் அந்த வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தோம். 15 अगस्त को मैंने இந்த வருடம் गरीब कल्याण से जुड़ी योजनाओं के सैचुरेशन की ஆகஸ்ட் बात 15ஆம் தேதி और इसके लिए ஏழைகள் நலனுக்காக திட்டங்களை உருவாக்கியிருந்தோம். भी है। सर्वजन हिताय, सर्वजन सुखाय, इस அனைத்து மக்களும் பயனடைய வேண்டும், அனைத்து மக்களும் அனைத்தையும் பெற வேண்டும் என்ற आज முழு इसने देश की சிந்தனையோடு இந்த कैसे திட்டங்கள் बदली है, உருவாக்கப்பட்டன. ये हमें हाल के नेशनल फैमिली हेल्थ सर्वे रिपोर्ट में भी दिखाई देता है। इस रिपोर्ट के बहुत से तथ्य इस बात को सिद्ध करते हैं தேசிய குடும்ப நல அமைப்பின் ரிப்போர்ட்டின் மூலமாக நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். सही दिशा में आगे बढ़ा जाए और அவர்கள் सारी கூறியிருக்கிறார்கள், शक्ति जुटाकर சரியான लक्ष्य को प्राप्त திசையை करने का நோக்கி प्रयास किया जाए तो வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று. आते हैं। இதன் மூலமாக கண்டிப்பாக பலன் ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள். तुलना में बेटियों की संख्या बढ़ रही है, गर्भवती महिलाओं को अस्पताल में डिलीवरी की ज्यादा अवसर उपलब्ध हो रहे हैं, ஆண்களுடைய எண்ணிக்கை விட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று அந்த और भी बहुत அறிக்கை सारे கூறுகிறது. indicators ऐसे हैं जिस पर हम एक देश के रूप में बहुत अच्छा कर रहे हैं। इन सभी इंडिकेटर्स में हर परसेंटेज पॉइंट की बढ़ोतरी सिर्फ एक आंकड़ा भर नहीं है, ये அந்த ஒவ்வொரு அறிக்கையின் மூலமாகவும் நாம் பெறுகின்ற புள்ளி விவரங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. कि जन कल्याण से जुड़ी योजनाओं का पूरा लाभ लोगों को मिले, மக்களுடைய நலனுக்காக செயல்படுத்தப்படும் ஒவ்வொரு திட்டங்களுடைய பயனும் கண்டிப்பாக அவர்களை किसी சென்று भी சேர कारण வேண்டும். से हुई अनावश्यक देरी नागरिक को उससे उसके हक से தேவையில்லாமல் वंचित रखा। அவர்கள் அந்த பலனை பெறுவதற்கு காலதாமதம் ஏற்படக்கூடாது. गुजरात का रहने वाला हूं तो मैं सरदार सरोवर डैम का उदाहरण देना चाहता हूं। நான் குஜராத்தில் வசிப்பவன். सरदार पटेल ने சர்தார் பட்டேலை பற்றி நான் இங்கு கூற விரும்புகிறேன். इस तरह के डैम का सपना देखा था। पंडित नेहरू ने इसका शिलान्यास किया था, लेकिन ये परियोजना दशकों तक अपप्रचार में फंसी रही, पर्यावरण के नाम पर चले आंदोलन में फंसी रही। பட்டேல் திட்டத்தை உருவாக்கினார், நேரு அதற்கு அடிக்கல் நாட்டினார். ஆனால் பல வருடங்களாக அது செயல்படுத்தப்படாமல் இருந்தது. ने भी इसके लिए உலக வங்கியும் मना कर दिया था। இதற்கு தேவையான பணத்தை கொடுப்பதற்கு उसी नर्मदा के पानी से தயாராக இல்லை. ஆனால் कच्छ में जो அந்த विकास हुआ, विकास நர்மதா का कार्य हुआ, நதியின் आज हिंदुस्तान के तेज गति से आगे बढ़ रहे डिस्ट्रिक्ट में कच्छ जिला है। அணை கட்டப்பட்டது. कच्छ को इस एक प्रकार के रेगिस्तान जैसा इलाका, तेज गति से विकसित होने वाले क्षेत्रों में उसकी जगह बन गई। மிக रेगिस्तान அதிவேக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடமாக அது மாறி இருக்கிறது. पलायन के लिए पहचान जाने वाला कच्छ आज एग्रो एक्सपोर्ट की वजह से अपनी पहचान बना रहा है। इससे बड़ा ग्रीन अवार्ड और क्या हो सकता है? இன்று அந்த இடத்தில் விவசாய புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. विश्व के अनेक देशों के लिए, हमारी अनेक पीढ़ियों के लिए उपनिवेशवाद, कॉलोनियलिज्म, उपनिवेशवाद की बेड़ियों में जकड़े हुए जीना एक मजबूरी थी। भारत की आजादी के समय से पूरे विश्व में एक पोस्ट कॉलोनियल कालखंड की शुरुआत हुई।
अनेकों இந்தியா देश சுதந்திரம் அடைந்த பிறகு உலகம் முழுவதும் आज ஒரு पूरे விதமான विश्व में कोई भी ऐसा देश नहीं है जो प्रकट रूप से किसी अन्य देश के அந்நிய निवेश பாதிப்பு के அந்நியர்களுடைய பாதிப்பு இருந்தது. लेकिन इसका ஆனால் मतलब ये नहीं है இதனுடைய பொருள் இதுவல்ல. उपनिवेशवादी मानसिकता, कॉलोनियल माइंडसेट समाप्त हो गया है. हम देख रहे हैं வெளிநாட்டுடைய कि ஆதிக்கம் मानसिकता முடிவு अनेक பெற்றுவிட்டது. विपत्तियों को जन्म दे रही है. इसका सबसे स्पष्ट उदाहरण நம்முடைய हमें மனோதிடம் विकासशील देशों की विकास यात्राओं में आ रही बाधाओं में வளர்ச்சி दिखाई பாதையில் நம்மை देता है. அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது. जिन साधनों से, जिन मार्गों पर चलते हुए विकसित विश्व आज के मुकाम पर पहुंचा है, आज எந்த வழியில் சென்று இன்று உலகம் वही मार्ग வளர்ச்சி பாதை அடைந்திருக்கிறதோ विकासशील देशों அதே के போலவே लिए बंद करने के இந்தியாவும் प्रयास किए வளர்ச்சி जाते பாதையை நோக்கி முன்னேறி हैं. கொண்டிருக்கிறது. पिछले दशकों में इसके लिए கடந்த अलग-अलग பல प्रकार की வருடங்களாக शब्दावली का जाल रचाया जाता है, लेकिन उद्देश्य एक ही रहा है, विकासशील देशों की प्रगति को रोकना. आजकल हम देखते हैं कि पर्यावरण के विषय को भी इसी काम के இன்று लिए நாம் हाईजैक பார்க்கிறோம், करने का प्रयास சுற்றுப்புற சூழலை ஆதாரமாக கொண்டு பலவிதமான திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. इसका जीवंत उदाहरण देखा है. இதற்குண்டான சரியான உதாரணம் एब्सोल्यूट क्यूमुलेटिव एमिशंस की बात करें तो विकसित देशों ने मिलकर 1850 से अब तक 1815 से अब तक भारत से 15 गुना अधिक उत्सर्जन किया है. வளர்ச்சியடைந்த நாடுகள் ஒன்று சேர்ந்து ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன்பு विकसित देशों ने இந்தியாவை விட भारत के मुकाबले 15 மடங்கு வளர்ச்சி பாதையில் 15 இருந்தது. गुना अधिक उत्सर्जन किया है. अमेरिका और यूरोपीय संघ ने मिलकर அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஒன்று சேர்ந்து 11 गुना अधिक एब्सोल्यूट இந்தியாவை ஒப்பிடும்போது 11 மடங்கு அவர்கள் इसमें भी வளர்ச்சி பாதையில் முன்னேறி இருந்தார்கள். बेसिस को आधार बनाए तो अमेरिका और यूरोपीय संघ ने भारत की तुलना தனிநபர் में வருமானம் அங்கு 20 गुना अधिक उत्सर्जन 11 மடங்கு 20 மடங்கு 15 மடங்கு போல் அதிகரித்திருந்தது. ஆனால் और हमें गर्व है நாம் भारत जिसकी மிக सभ्यता और संस्कृति में ही கர்வப்பட்டு சொல்லலாம், जीने की प्रवृत्ति है, जहां पत्थरों இந்திய மக்கள் இயற்கையோடு வாழ கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். प्रकृति के कण कण में அவர்கள் இயற்கையினுடைய परमात्मा देखा जाता है, ஒவ்வொரு பொருளிலும் देखा जाता है. கடவுளை जहां காண்கிறார். प्रकृति को मां के रूप में पूजा जाता है, இங்கு भारत को पर्यावरण பூமியை संरक्षण के उपदेश सुनाए जाते கடவுளாக கருதுகிறார்கள். हैं. और हमारे लिए நமக்கு मूल्य सिर्फ किताबी नहीं है, किताबी बातें नहीं है. இந்த இயற்கை மிக புனிதமானது. डॉल्फिन आदि की संख्या இன்று और இந்தியாவில் अनेक प्रकार की புலிகள், बायोडाइवर्सिटी के मानक டால்பின் போன்ற लगातार सुधार हो रहा है. பல விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. वन क्षेत्र बढ़ रहा है. இந்தியாவில் வனப்பகுதி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. गाड़ियों के ईंधन के मानकों को हमने स्वेच्छा से बढ़ाया. हर प्रकार போக்குவரத்து की வசதிகளை renewable energy நாம் மிக விரைவாகவும் மிக அதிகமாகவும் विश्व के अग्रणी देशों में விரிவாக்கிக் கொண்டிருக்கிறோம். पेरिस समझौते के लक्ष्यों को समय से पहले प्राप्त करने की ओर अग्रसर अगर कोई है तो एकमात्र हिंदुस्तान है. G20 देशों के समूह में अच्छे से अच्छा काम करने वाला कोई देश है G20 நாடுகளுடைய அமைப்பில் இந்தியா திட்டத்தை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே செய்து முடிக்கும் வல்லமை பெற்றிருக்கிறது. भांति भांति के दबाव बनाए जाते हैं. यह सब उपनिवेशवाद मानसिकता का ही परिणाम है. लेकिन दुर्भाग्य यह है कि हमारे देश में भी ऐसी ही मानसिकता के चलते நம்முடைய நாட்டில் கூட ஒரு சிலருடைய மனோபாவம் சற்று விசித்திரமாக இருக்கிறது. के नाम पर तो कभी किसी और चीज का सहारा लेकर हमारे देश की परिस्थितियां, हमारे युवाओं की आकांक्षाएं
நம்முடைய நாட்டு நிலைமை, நம்முடைய இளைஞர்களுடைய बिना जाने समझे बहुत सी நம்பிக்கை बार दूसरे நம்மை देशों के बेंचमार्क पर வளர்ச்சி भारत को பாதைக்கு அழைத்து तोड़ने का செல்கிறது. प्रयास होता है। மற்ற நாடுகளுக்கு நாம் ஒரு विकास முன்னுதாரணமாக के रास्ते बंद திகழ்கிறோம். करने की कोशिश होती है। इसका नुकसान ये जो करते हैं ऐसे लोगों को भुगतना नहीं पड़ता है। इसका नुकसान ஒரு भुगतना சிலர் पड़ता है இதில் சில उस बात பாதிப்புகளை ஏற்படுத்த जिसका விரும்புகிறார்கள். बिजली प्लांट स्थापित அவர்கள் होने के कारण இந்த வளர்ச்சியை बढ़ नहीं पाता। इसका नुकसान விரும்பவில்லை. होता है उस पिता அவர்களுக்கு जो நிச்சயமாக रुके हुए सड़क प्रोजेक्ट के சரியான कारण பலன் கிடைக்காது. अपनी संतान को समय पर अस्पताल नहीं पहुंचा पाता। इसका नुकसान भुगतना पड़ता है उस मध्यम वर्गीय परिवार को जिसके लिए आधुनिक जीवन की सुविधाएं पर्यावरण के नाम पर उसकी आमदनी से बाहर पहुंचा दी गई। நடுத்தர வர்க்க மக்களுக்கு அனைத்து விதமான வசதிகளும் இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. विकास के लिए प्रयास कर रहे देश में करोड़ों आशाएं टूटती हैं, आकांक्षाएं दम तोड़ती हैं। आजादी के आंदोलन में जो संकल्प शक्ति पैदा हुई उसे और अधिक சுதந்திர मजबूत करने போராட்டத்தில் में எந்த உறுதிமொழியை நாம் எடுத்தோமோ mindset बहुत बड़ी बात है। அந்த உறுதிமொழியை நாம் हमें इसे கண்டிப்பாக दूर करना ही பின்பற்ற होगा। வேண்டும். और इसके அந்நிய लिए ஆதிக்கத்தை हमारी முற்றிலுமாக सबसे बड़ी शक्ति, ஒதுக்க வேண்டும். हमारा सबसे बड़ा प्रेरणा அந்நிய பொருட்கள் மீது உள்ள மோகம் संविधान ही है। விலக வேண்டும். माननीय सरकार और न्यायपालिका दोनों का ही जन्म संविधान की कोख से हुआ है। इसलिए அரசாங்கம் மற்றும் दोनों ही மாநகராட்சியினுடைய युवा संतानें हैं। அமைப்பு இந்திய அரசியல் சாசனப்படிதான் संविधान की वजह से ही உருவாக்கப்பட்டது. ये दोनों अस्तित्व में आए। इसलिए அரசியல் சாசன அமைப்புப்படி இவை மக்களுக்கு உதவி செய்வதற்காகவே இருக்கிறது. भी दोनों एक दूसरे के पूरक है। हमारे यहाँ शास्त्रों में भी कहा गया है நம்மிடம் நம்முடைய बलम सामंजस्य புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது. ऐक्यम बलम समाजस्य ऐक्यम बलम समाजस्य तत् अभावे से दुर्बलः तस्मात् ऐक्यम प्रशंसन्ति दृढ़म राष्ट्र हितैषणी। अर्थात किसी समाज की देश की ताकत उसकी एकता और எந்த ஒரு एकजुट சமுதாயத்தினுடைய प्रयासों में होती है। வலிமையும் சக்தியும் அதனுடைய ஒற்றுமையில் தான் இருக்கிறது. जो मजबूत எனவே राष्ट्र के हितैषी होते हैं वो एक ஒரு அரசாங்கம் करते हैं। வலிமை பெற வேண்டும் என்றால் அந்த சமுதாயம் வலிமையோடு இருக்க வேண்டும், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். यही एकता देश की हर संस्था के प्रयासों में होनी चाहिए। இந்த ஒற்றுமை நாட்டினுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் இருக்க வேண்டும். अपने लिए असाधारण लक्ष्य तय कर रहा है। दशकों पुरानी समस्याओं के समाधान तलाश कर नए भविष्य के लिए संकल्प ले रहा है तो ये सिद्धि सबके साथ से ही पूरी होगी। நாம் அனைவருடைய ஒத்துழைப்பால் தான் देश ने இந்த आने திட்டங்கள் वाले 25 सालों நிறைவேறும். வருங்காலத்தில் देश आजादी की शताब्दी मनाता होगा। நாடு இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய सबका प्रयास 100 விழாவை கொண்டாட இருக்கிறது. इसका देश ने आह्वान किया है। निश्चित तौर पर इस आह्वान में एक बड़ी भूमिका जुडिशरी की भी है। கண்டிப்பாக महोदय அந்த சமயத்தில் ஒரு முக்கியமான பங்கு இளைஞர்களுக்கு இருக்கிறது. बिना भूले हुए एक बात लगातार सुनने को आती है, बार बार उसे दोहराया जाता है। ஒரு விஷயத்தை நாம் மறுபடியும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். सेपरेशन ऑफ पावर। सेपरेशन ऑफ पावर की बात न्यायपालिका हो, அதிகாரத்தை कार्यपालिका हो, பரவலாக்குவது विधायिका अपने आप में बहुत महत्वपूर्ण रही है। इसके साथ ही आजादी के इस अमृत काल में भारत की அதோடு आजादी के 100 वर्ष पूरे होने சுதந்திரத்தினுடைய तक இந்த அமிர்த जो உற்சவத்தில் अमृत काल है, ये अमृत कालखंड में இது ஒரு संविधान की பொன்னான भावना காலம். के अनुरूप
அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்றாற்போல் रिजॉल्व दिखाने की आवश्यकता है। நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டு முயற்சியை எடுக்க வேண்டும். जो कुछ है वो उससे ज्यादा का हकदार है। जब हम देश की இன்று आजादी மக்கள் எந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்களோ அதை விட அதிகமாக பெறுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இதை அவர்கள் உணர வேண்டும். काम करना है, இதற்காக நாம் இன்றிலிருந்து முழுமூச்சாக பாடுபட उसकी வேண்டும். आकांक्षाओं को पूरा करने के लिए कलेक्टिव रिस्पॉन्सिबिलिटी के साथ चलना बहुत जरूरी है। सेपरेशन ऑफ पावर के मजबूत अधिष्ठान पर हमें ஒன்று சேர்ந்த கூட்டு कलेक्टिव முயற்சி रिस्पॉन्सिबिलिटी का பொறுப்போடு मार्ग நாம் निर्धारित करना है। நம்முடைய கடமையை செய்தால் கண்டிப்பாக நாம் வளர்ச்சி பாதையில் அனைவரை விட முன்னேறி செல்ல முடியும். நாம் நம்முடைய குறிக்கோளை கண்டிப்பாக அடைய முடியும். जस्टिस डिलीवरी में टेक्नोलॉजी के इस्तेमाल को लेकर नया भरोसा पैदा किया है। डिजिटल इंडिया के मेगा मिशन में தகவல் தொழில்நுட்பத்தில் நாம் புதிய பரிமாணங்களை அடைந்திருக்கிறோம். 18,000 से ज्यादा कोर्ट புதிய உச்சங்களை தொட்டிருக்கிறோம். कंप्यूटराइज होना, 98% कोर्ट कॉम्प्लेक्स का वाइड एरिया नेटवर्क से जुड़ जाना, रियल टाइम में जुडिशियल डेटा ट्रांसमिशन के लिए அனைத்து விஷயங்களையும் இணையதளம் மூலமாக நாம் பெற வசதி செய்யப்பட்டிருக்கிறது. प्लेटफॉर्म का लाखों लोगों तक पहुंचना, ये बताता है कि आज टेक्नोलॉजी हमारे जस्टिस सिस्टम की कितनी बड़ी ताकत बन லட்சக்கணக்கான और आने वाले समय மக்கள் में இணைய வழி हम வியாபாரத்தில் advanced தங்களை judiciary को ஈடுபடுத்தி काम करते இருக்கிறார்கள். हुए देखेंगे। समय परिवर्तनीय है, दुनिया बदलती रहती है, உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் मानवता के இந்த लिए மாற்றம் evolution का जरिया बने हैं। மனிதருக்கு அவர்களுடைய வளர்ச்சி பாதையை அடைவதற்கு உபயோகரமாக இருக்க வேண்டும். साथ ही मानवीय मूल्यों को शाश्वत बनाए रखा। அதோடு நாம் न्याय की நம்முடைய अवधारणा इन मानवीय मूल्यों का सबसे परिष्कृत विचार है और संविधान न्याय की इस अवधारणा की सबसे परिष्कृत व्यवस्था है। इस व्यवस्था को गतिशील और प्रगतिशील बनाए रखने का दायित्व हम सभी அரசியலமைப்பு சட்டத்தை अपनी इन भूमिकाओं का கடைபிடிப்பது निर्वाह நம்முடைய தலையாய கடமையாகும். निष्ठा से करेंगे।